Hello guys, welcome back. This is your faculty Sudarshan from Hari Academy. இந்த ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல நம்ம நிறைய என்ன பண்ணிருந்தோம்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் நான் போட்டிருந்தேன். சிஏ இன்டரோட இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு 4 அசைன்மெண்ட் ப்ராப்ளம் போட்டிருந்தேன். அதுல இருந்து ஒரு அசைன்மெண்ட் ப்ராப்ளம் தான் லாஸ்ட் Jan 2025 எக்ஸாமினேஷன்ல செகண்ட் கொஸ்டினா 14 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. டிட்டோ சேம் சம் ரிப்ளிக் ஆயிருந்துச்சு வித் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் நான் அந்த 4 அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்ல கவர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அமால்கமேஷன் ரிலேட்டட்ல பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 வீடியோஸ் போட்டிருந்தேன். இப்போ அதோட கண்டினியூவேஷனா எல்லாத்துக்குமே உங்களுக்கு அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்ன்ற டாபிக்ல எதெல்லாம் டிஃபிகல்ட் ப்ராப்ளம், அதை நம்ம எப்படி லைட்டா மாடிஃபை பண்ணலாம், எதை அப்படியே அப்கிரேட் பண்ணலாம், கொஸ்டின் கேட்டிருக்கிறது ஒன்னா இருக்கும், அந்த கொஸ்டினை வச்சு இன்னொரு வே எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எடுத்துக்கூடிய இன்னைக்கான டாபிக் எது அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் AS3. இந்த AS3ல நான் எடுத்துக்கூடிய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் எதுனா May 2023 எக்ஸாமினேஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன். அதை மாடிஃபை பண்ண போறேன். ஒன்று மாடிஃபை பண்ணதோ கொஸ்டின்ல மாடிஃபிகேஷன் இல்ல, கொஸ்டினோட ரெக்குயர்மெண்ட் பார்ட் என்ன கேட்க வராங்கன்றதுல ஒரு சின்ன அடிஷன்ஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்பயுமே எப்படி நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன செக் பண்ணணும், 31st 3/2023 ஃபர்ஸ்ட் இயர் இருக்கிறது, இது கரண்ட் இயர் பேலன்சஸ் இருக்கு, இது ப்ரீவியஸ் இயர் பேலன்சஸ் இருக்குன்றதை நீங்க என்ஷூர் பண்ணணும். அடுத்த பாயிண்ட் நீங்க என்ன என்ஷூர் பண்ணணும்னா இதெல்லாம் க்ளோசிங் பேலன்ஸ், இதெல்லாம் ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாவை கொண்டு வரணும் படிக்கும் போது, கொஸ்டின் படிக்கும் போது. அடுத்த இமீடியட் பாயிண்டா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் தாண்டி டைரக்டா என்ன கேட்கறாங்க, யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் a cash flow statement from operating activities for the year ended 31st March 2023 using indirect method. அவங்களே மெத்தட் நேம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப நீங்களும் இன்டைரக்ட் மெத்தட்ல தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. அவங்க கேட்கறது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் கேட்கறாங்க. CFOA மட்டும் தான் கேட்கறாங்க. CFIA கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியோ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியோ அவங்க கேட்கல. ஆல் ஒர்க்கிங் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் யர் ஆன்சர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட மார்க் வெறும் 10 மார்க் தான், ஏன்னா நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் கேட்கறாங்க. சப்போஸ் இதே கொஸ்டின்ல அடிஷனலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், எதுக்கு இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் எடுத்திருக்கேன்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியும் வேணும், பினான்சிங்கும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த 2 இதை ஆட் பண்ணிட்டாங்கன்னா இதே 10 மார்க் கொஸ்டினை 14 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆர் இதே சேம் கொஸ்டின்ல கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. MCQஸ்ல கேஸ் பேஸ்ட்ல 5 MCQs இதுல இருந்து கேட்பாங்க. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி ஆன்சர் என்ன, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி ஆன்சர் என்ன, பினான்சிங் ஆக்டிவிட்டி ஆன்சர் என்ன, தென் ஓப்பனிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் எவ்வளோ, ஏதாவது ஒரு தியரி பேஸ்டு கொஸ்டின் இல்ல ஆட் ஒன் அவுட்டா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த கொஸ்டின்ல நம்ம வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதோட டியூரேஷன் மேபி லென்த்தியரா வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் எனக்கு என்னென்னலாம் இந்த கொஸ்டின்ல இம்பார்ட்டன்ட் தோணுதோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லணும். ஸோ யூ கேன் ஆல்சோ வாட்ச் இட் இன் 1.25x ஸ்பீட் ஆர் 1.5x ஸ்பீட்ல நீங்க வச்சு பாருங்க. இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிவிஷனரி செஷன்ஸா இருக்கும். ஓகே, நவ் we will first start with ஸ்டார்டிங் பாயிண்ட். நமக்கு எப்பயுமே என்ன இருக்கணும் அப்படின்னா அவங்க பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ப எப்பயுமே இன்டைரக்ட் மெத்தட்ல நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் NPAT ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். NPAT ஒர்க்கிங் நோட்டா போட்டு NPBT வர வரைக்கும் வச்சுட்டு கூட நீங்க டேரக்டா NPBT ல இருந்து உங்க கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அது ஒன் வே. இல்ல டைரக்டாவே NPAT ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆர் டிஃபரன்சஸ் பிட்வீன் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இப்ப இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க. 93,000 இருக்கு, அடுத்தது 52,000 இருக்கு. சோ அப்ப 52,000 உங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ். அப்ப க்ளோசிங் பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, 93,000 இருக்கு. அப்ப இதுக்குமான டிஃபரன்சஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 41,000 இதுக்குமான டிஃபரன்ஸ். சோ அப்ப இந்த டிஃபரன்ஸ்ல தான், இந்த டிஃபரன்ஸ்ன்றது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், டாக்ஸ் எல்லாம் பே பண்ணதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் தான் P&L பேலன்ஸ் ஷீட் ஹெட்டிங் கீழே நம்ம போடுவோம். பேலன்ஸ் ஷீட்ல P&L ஹெட்டிங் கீழே நம்ம போடக்கூடியது இந்த அமௌண்ட் போடுவோம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டிவிடெண்ட், ப்ராஃபிட் ஆஃப்டர் ரிசர்வ்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் அதர் அப்ராப்ரியேஷன்ஸ் நம்ம போடுவோம். சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அப்ப அவங்க கேஷ் ஃப்ளோ கேட்கறாங்க. அப்ப நீங்களும் எக்ஸாம்ல என்ன பண்றீங்க, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் Flora Limited for the year ended தான் யூஸ் பண்ணணும். as on 31st March
என்ன இயர் பாக்குறீங்க, என்ன இயர் 2023க்கு கேக்குறாங்க. ஸோ யூ வில் ஆல்சோ புட் 2023. இதை போட்டுட்டு யூ வில் பி ஸ்டார்டிங் வித் 2 rupees காலம் ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே, 2 rupees காலம் போட்டுக்கிறீங்க. இந்த இடத்துல பேசிக்கா ஆஸ் யூஷுவல் த ஃபார்மட் யூ வில் ஃபாலோ. அதர் திங்ஸ் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பர்டிகுலர்ஸ். அடுத்தது என்ன எழுதுறீங்க, டிஃபரன்சஸ் பிட்வீன் ஓப்பனிங் and closing balances of profit and loss account எழுதலாம். இல்லையா net profit after tax reserves dividends and other appropriations எழுதலாம். இதுக்குமான டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, என்ன கொடுத்திருக்காங்க, 93,000 கொடுத்திருக்காங்க, மைனஸ் கொடுத்திருக்கிறது 52,000 ஓப்பனிங். ஸோ 52,000 போட்டுட்டீங்க அப்படின்னா டிஃபரன்சஸ் எவ்வளவு வருது, 41,000 வருது. 41 அவுட்ரு காலம்ல 41 போடுறதுனாலும் போடலாம். அவுட்ரு காலம்ல 41 போட்டு நீங்க ஆன்சர் போடலாம். இல்லையா நான் இதை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதே 41,000 இன்னர் காலம்ல போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். இதுக்கப்புறம் இப்ப இந்த P&L இருந்து ரிமூவ் ஆகி டிரான்ஸ்பர் டு ரிசர்வ்ஸ் எல்லாம் போயிருக்கணும். அதெல்லாம் என்னென்ன ஐட்டம்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்பதான் நமக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் போறோம். நான் இது வரைக்கும் இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க இது எதுவுமே நான் படிக்கவே இல்லை. ஓகே, இந்த ரெக்யர்மெண்ட் ஆகல, அட்ஜஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தரா என்ன போலாம்ன்றதை பார்க்கலாம். On 1st April 2022, one of the vehicle was sold for 3,000. No new purchases were made during the year. ஸோ அப்ப இது என்ன டைப் ஆஃப் ஆக்டிவிட்டில இருந்து வருது அப்படின்னா, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில இருக்கு. ஓகேவா, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியில இருக்கு. பட் இது P&L இருந்திருக்கும். ஸோ இது ஆப்ரேட்டிங் நெட் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டா மாற்றும் போது இந்த சர்டன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அப்ப என்ன பண்றீங்க, வெஹிக்கிள் கிட்ட போயிட்டு ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறீங்க. வெஹிக்கிள்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியறதுக்காக வெஹிக்கிள்ல ஒரு டாட் மட்டும் நீங்க வச்சுக்கிறீங்க. அடுத்த பாயிண்ட், a part of land was sold. லேண்ட் பத்தின அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ லேண்டுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னாக்க ஒரு டாட் வச்சுக்கிறீங்க. ஏன்னா ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் லேண்ட்ல இருக்கா இல்ல லாஸ் ஆன் சேல் ஆஃப் லேண்ட்ல இருக்கான்றத பாக்குறோம். ஓகே, நோ நியூ பர்ச்சேசஸ் வர் மேட் டியூரிங் த இயர் கொடுத்துருக்காங்க. டிப்ரிசியேஷன் ப்ரொவைடர் இருக்கு. அப்ப இந்த 2 டிப்ரிசியேஷனும் நான் கேஷ் ஐட்டம். அப்ப இந்த 2 டிப்ரிசியேஷனும் நான் கேஷ் ஐட்டமா இருக்கும் போது இது P&L ஏற்கனவே என்ன ஆயிருக்கும், டெபிட் ஆயிருக்கும். இப்ப நம்ம அதை ரிமூவ் பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே P&L டெபிட் ஆயிருக்குன்னா சப்ராக்ட் ஆயிருக்கும். அப்ப சப்ராக்ட் ஆனதை நம்ம திருப்பி ஆட் பேக் பண்ணணும். ஸோ நம்ம ஆட் பேக் பண்ணும்போது நமக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்ப இந்த ஃபர்னிச்சர் அண்ட் பிக்சர்ஸ் ஆன 5,000, வெஹிக்கிள் 2,200 நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல அட்ஜஸ்டிங் ஆஃப்டர் தட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது இது பண்ணணும். நெக்ஸ்ட், இன்ட்ரிம் டிவிடெண்ட் 5,000 வாஸ் பெய்டு டியூரிங் த இயர். அப்ப இன்ட்ரிம் டிவிடெண்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பே பண்ணிருக்கோம். அப்ப எதுல இருந்து பே பண்ணிருப்போம், ப்ராஃபிட்ஸ்ல இருந்து பே பண்ணிருப்போம். எந்த இயர் ப்ராஃபிட்ஸ்ல இருந்து பே பண்ணிருப்போம், கரண்ட் இயர் ப்ராஃபிட்ஸ்ல இருந்து பே பண்ணிருப்போம். அப்ப கரண்ட் இயர் ப்ராஃபிட்ஸ்ல இருந்து நம்ம பே பண்ணிருப்போம்னா அப்ப இந்த அதர் அப்ராப்ரியேஷன்ஸ் நடந்திருக்கு. ஓகேவா, அப்ப அதர் அப்ராப்ரியேஷன்ஸ் நடந்திருக்கும் போது இத நம்ம ஆட் பேக் பண்ணணும். ஏன் இதை ஆட் பேக் பண்றோம், இன்ட்ரீம் டிவிடெண்ட் பெய்டு P&L அது ஏற்கனவே டெபிட் சைட்ல இருந்திருக்கும். அப்ப டெபிட் சைட்ல இருந்திருக்கும் அப்படின்னா நம்ம முன்னாடியே ரிமூவ் பண்ணிருப்போம். அதனால நம்மளோட நெட் ப்ராஃபிட் என்னவா இருந்திருக்கும், கம்மியா இருந்திருக்கும். அதனால நம்ம கேஷ் ஃப்ளோ கரெக்டா வராது. அதனால இப்ப நம்ம திருப்பி அதை ஆட் பேக் பண்ண போறோம் 5,000 in step 1. அப்ப இதை மட்டும் எடுத்துட்டு போய் என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல add interim dividend paid. எவ்வளவு பே பண்றோம், 5,000 பே பண்றோம். இதை ஆட் பேக் பண்ணிட்டீங்க. அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, provision for tax made during the year 22-23 was 16,000 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரண்ட் இயரோட provision for tax எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 16,000 கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 16,000 was 16,000 அவங்க கொடுத்திருக்கிறது இது எங்க இருந்திருக்கும், P&L இருந்திருக்கும். அப்ப P&L provision for tax என்ன பண்ணிருப்பீங்க, டிடக்ட் பண்ணிருப்பீங்க, ரிமூவ் பண்ணிருப்பீங்க. இப்ப நம்ம அதை ஆட் பேக் பண்ண போறோம். சோ அப்ப இங்க என்ன பண்றீங்க, add provision for tax debited to the P&L or made during the year or debited to the P&L. எவ்வளவு போறீங்க, 16,000 போட்டுறீங்க. அடுத்தது 8% debentures were redeemed at par after half yearly interest payment கொடுத்திருக்காங்க.
அடுத்தது பார்ட் ஆஃப் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் சோல்ட் அட் ப்ராஃபிட் ஆஃப் 8,000. இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரிசீவ்ட் ஆன் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் 6,500 கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் வேற ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாக்குறீங்க. இல்ல. இப்ப இதுல இன்டைரக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இது பேர் ஹெச்ஏ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹெச்ஏ அப்படின்னா என்னன்னா ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்னு இருக்கு. என்ன சார் ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? ஓப்பனிங்ல 60,000 இருக்கக்கூடிய ஜெனரல் ரிசர்வ் க்ளோசிங்ல 90,000 மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இன்க்ரீஸ் பை 30,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சும்மா ஜெனரல் ரிசர்வ்ல நம்மளால பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண முடியாது. நம்மளோட ப்ராஃபிட்ஸ்ல இருந்து தான் அதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்போம். அப்ப நம்மளோட ப்ராஃபிட்ஸ்ல இருந்து தான் அந்த அமௌண்ட்டை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்போம்னா அப்ப நம்ம ப்ராஃபிட் ஏற்கனவே கம்மியா இருக்கும். ஸோ அப்ப இட் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ் ஃப்ரம் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இட் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ். அப்ப டிரான்ஸ்ஃபர் டு ரிசர்வை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ் அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ் 90,000 மைனஸ் 60,000 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 30,000 கிடைச்சிரும். அப்ப இதை என்ன பண்ணணும்? இதை நீங்க ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது 3 தான் மேஜர் ஐட்டம்ஸா உங்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கேபிட்டல் ரிசர்வ்ன்றது P&L அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில வந்துடும். மற்றது எதுவுமே பெருசா உங்களை அஃபெக்ட் பண்ணாது P&L நீங்க காமிக்கிறதா. ஸோ இதோட அதாவது NPAT உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இது ஆக்சுவலி வந்து NPATன்னு சொல்லுவாங்க. இந்த NPAT நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்றீங்க. இப்போ இதை நீங்க ஆட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். 41,000 plus 5,000 plus 16,000 plus 30,000 gives you 92,000 உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த 92,000 என்னது? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸ். ஓகேவா? இது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸஸ். அப்ப இதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இதோட அடுத்த ஸ்டார்டிங் பாயிண்ட் போறோம். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஆஸ் யூஷுவலா எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்ன்றத சொல்றேன். நான் கேஷ் ஐட்டம் அண்ட் கேஷ் ஐட்டம் ஆஃப் போத் இன்வெஸ்டிங் அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ அடுத்த ஸ்டெப்ல நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும்? நான் கேஷ் ஐட்டம் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியும் ரிமூவ் பண்ணணும். So that we will only get a cash item. That is nothing but operating profit before working capital changes. So இப்போ ஒரு ஸ்டெப்பா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? டிப்ரிசியேஷன் நமக்கு தெரிஞ்ச விஷயம், அதனால அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். என்ன ரிமூவ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆட். ஏன் டிப்ரிசியேஷன் ஆட் பண்றோம்? பிகாஸ் அது P&L டெபிட் ஆயிருக்கும். ஓகே, P&L டெபிட் ஆன விஷயம் நான் கேஷ் ஐட்டம். அதனால நம்ம என்ன பண்றோம்? அதை நம்ம ஆட் பேக் பண்றோம். ஸோ டிப்ரிசியேஷன் ஆன் என்ன கொடுத்திருக்காங்க? 2க்கு ஃபர்னிச்சர் F&F அண்ட் வெஹிக்கிள்ஸ். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் ஆட் டிப்ரிசியேஷன் ஆன் வெஹிக்கிள்ஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்க. 5,500 2,200 5,500 2,200 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது இந்த டிப்ரிசியேஷன் இஸ் ஃபார் டான்ஜிபிள் அசெட். சரி, அப்ப இன்டான்ஜிபிள் அசெட் நம்ம புக்ஸ்ல ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணணும். அப்ப நம்ம புக்ஸ்ல ஏதாவது இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்றோம். செக் பண்ணா நம்ம புக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன கொடுத்துருக்காங்க? குட் வில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன கொடுத்துருக்காங்க? குட் வில் கொடுத்துருக்காங்க. அப்ப குட்வில் என்ன இருக்கு? 2022ல 28,000 இருந்திருக்கு. 2023ல 15,000 மாறி இருக்குன்னா அப்ப 13,000 என்ன இருக்கு? கம்மியா இருக்கு. அப்ப குட்வில் என்ன பண்றோம்? அமார்டைசேஷன். அப்ப அமார்டைசேஷன் டேர்ம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்ப இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்ல பேட்டர்ன்ஸ், ட்ரேட் மார்க்ஸ் இதுக்கெல்லாம் அது யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல அமார்டைசேஷன் ஆஃப் குட்வில்னு எழுதலாம், ஆர் குட்வில் ரிட்டர்ன் ஆஃப்னு எழுதலாம். புக்ஸ்ல இதுக்கப்புறம் இருக்கவே போறது இல்லைன்னு எழுதலாம். சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு எழுதுறோம். ஏன் குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் எழுதுறோம்? ஏன்னா இது வந்து என்ன பண்ணணும்? குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் லைக் யூ how you treat the depreciation in the same way you should treat it. அப்ப எவ்வளவு பண்றோம்? 13,000 ஆட் பேக் பண்றோம். எதெல்லாம் இம்பார்ட்டனோ நான் அதை ப்ளூ கலர்லயும் ரெட் கலர்லயும் மாத்தி மாத்தி எழுதிட்டு வரேன். அதனால மோர் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட், இதுக்கப்புறம் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்றோம். நமக்கு ஏற்கனவே வெஹிக்கல்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, லேண்ட்ல ஒரு மெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அப்புறம் நம்ம விட்டது வந்து ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், டிபெஞ்சர்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அப்ப டிபெஞ்சர்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு,
லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. தென் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இதான் பேசிக்கா உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேயபிள்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நவ் இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்டா போலாம். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப வெஹிக்கிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் ஆஃப் த வெஹிக்கிள் ஆன் 1st April 2022 இயர் ஸ்டார்டிங்லேயே sold for 3,000, no new purchases were made during the year அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப when no new purchases were made during the year நோனே ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணணும், ஒரு கேஷ் ஃப்ளோ சம்மு போடும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல் ஃபிளெட் சம் போடும்போது நியர்லி ஃப்ரண்ட் பேஜும் பேக் பேஜும் இன்னும் விட்ட தேர்ட் பேஜ் வரைக்குமே நம்ம அதை ஃபார்மட்டுக்காக அலாகேட் பண்ணிடணும். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்காக அலாகேட் பண்ணிடணும். இதை அலாகேட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பேஜ்ல இருந்து ஒர்க்கிங் நோட்ஸ் போடணும். ஸோ அதே சேம் வேலை நான் என்ன பண்றேன், 2 pages லீவ் பண்ணிட்டு தேர்ட் பேஜ்ல இருந்து நான் என்ன பண்றேன், ஒர்க்கிங் நோட்ஸ் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்ப இந்த ஒர்க்கிங் நோட்ஸ்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட்டா நான் பாக்குறது, எது அப்படின்னா ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 நான் பாக்குறது வெஹிக்கிள் அக்கௌண்டா பாக்குறேன். நீங்க அது என்ன ஒர்க்கிங் நோட் 1 கூட நீங்க பார்க்கலாம். ஸோ அப்ப வெஹிக்கிள் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் பேசிக்ஸ் ஓபன் பண்ணிட்டு பிராட் டவுன் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். பிராட் டவுன் பேலன்ஸ் எனக்கு இருக்கா அப்படின்றத பாக்குறேன். ஓகே, 2/2 போறது இம்பார்ட்டன்ட் அந்த அளவுக்கு கிடையாது. எக்ஸாமினேஷன்ல மேபி ஒர்க்கிங் நோட்ஸ்ல போடணும்னா நீங்க போடலாம், இல்லானே போடாம கூட இருக்கலாம். ஸோ போடணும்னா போட்டுக்கோங்க. 2 பேலன்ஸ் பிராட் டவுன். ஓகே, எக்ஸாம்ஸ்ல ஆக்சுவலி இன் பிராக்டிகல் 2/2 போடுறதோ இல்ல பை போடுறதோ மேண்டேட்டரி கிடையாது. பட் இன் எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கான அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அது டெஸ்ட் பண்றவாங்கன்றதை தாண்டி அதை நீங்க எழுதுனா பெட்டரா இருக்கும். அதனால நீங்க 2 பேலன்ஸ் பிராட் டவுன் போட்டுக்கோங்க. அப்ப 2 பேலன்ஸ் பிராட் டவுன்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஓப்பனிங் வெஹிக்கிள்ஸோட பேலன்ஸ் எடுக்கிறோம். இதுதான் ஓப்பனிங் வெஹிக்கிள், இது க்ளோசிங் வெஹிக்கிள். ஸோ அப்ப ஓப்பனிங்ல எவ்வளவு போடுறோம், 28,000 போடுறோம். இமீடியட்டா க்ளோசிங்ல போயிட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லிட்டு 22,000 போட்டுறோம். ஸோ அப்போ ஓப்பனிங் க்ளோசிங்க ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதா இருக்கான்னு பாக்குறோம். ஒன் ஆஃப் த வெஹிக்கிள் வாஸ் சோல்டு ஃபார் 3,000 இருக்கு. சார் இது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது 3,000 அப்படின்றத ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? சோ இந்த இடத்துல அவன் நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒன் ஆஃப் த வெஹிக்கிள் வாஸ் சோல்டு ஃபார் 3,000 கொடுத்துருக்கான். நோ நியூ பர்ச்சேசஸ் வர் மேட் டியூரிங் த இயர் அப்படின்றதையும் கொடுத்துட்டான். சோ சோல்வ் பண்ணதை நீங்க போட்டுடுறீங்க. எவ்வளவு சோல்வ் பண்ணதை போடுறீங்க. அது இல்லாம அதுக்கு முன்னாடி வெஹிக்கிள்ஸ் ஒரு 2,200 உங்களுக்கு ஒரு டிப்ரிசியேஷன் இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கான டிப்ரிசியேஷன் எவ்வளவு இருக்கு, 2,200 இருக்கு. சோ அப்ப இந்த 2,200 டிப்ரிசியேஷனை நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். அப்ப இந்த டிப்ரிசியேஷனை ரெக்கார்ட் பண்றதுதான் இம்பார்ட்டன்ட். சோ இந்த இடத்துல டிப்ரிசியேஷன் போடுறது இம்பார்ட்டன்ட். சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த இடத்துல போயிட்டு பை P&L அக்கௌண்ட் ஃபுல் ஃபார்ம்ல எழுதுனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு போட்டுக்கோங்க. பிராக்கெட்ல என்ன பண்றீங்க, டிப்ரிசியேஷன் அப்படின்னு போடுறீங்க. அப்ப டிப்ரிசியேஷன் எவ்வளவு இருக்கு, 2,200 இருக்கு. ரைட் பண்ணியாச்சு. அடுத்த பாயிண்ட்ல இதெல்லாம் கொஸ்டின்ல கொடுத்துருக்குது. ஓகே, இது உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்குது. அதே இதுல நீங்க வெஹிக்கிள விக்கிறதா கொடுத்துருக்காங்க. அப்ப வெஹிக்கிள விக்கிறீங்க, சோல்வ் பண்றீங்க. சோல்வ் பண்ண என்ன ஜேர்னல் என்ட்ரி, பேங்க் டு வெஹிக்கிள், இதான் ஜேர்னல் என்ட்ரி. அப்ப என்ன பண்றீங்க, வெஹிக்கிள் லெட்ஜர் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல 3,000 போடுறீங்க. போட்டுட்டு இதையும் என்னன்னு எழுதுறீங்க, பை பேங்க் அக்கௌண்ட்னு எழுதி பிராக்கெட்ல சோல்ட் அப்படின்னு எழுதுறீங்க. இப்ப இதை பேலன்ஸ் பண்றீங்க. அப்ப ஒரு விஷயம் சோல்டு நடக்குது, செல்லிங் நடக்குதுன்னா அங்க ஒன்னா ப்ராஃபிட் வரணும் இல்ல லாஸ் வரணும். இப்ப பேலன்ஸ் பண்ணி பாக்குறீங்க, எந்த சைடு அதிகமா இருக்குன்னா டெபிட் சைடு அதிகமா இருக்கு. ஸோ 28,000 போட்டுட்டு கேரி டவுனுக்கு மேல, எப்பயுமே கேரி டவுனுக்கு கீழே எதுவுமே எழுதக்கூடாது. கேரி டவுனுக்கு மேல இதை பேலன்ஸ் பண்ணும்போது 25,000 பிளஸ் 2,200 27,200 இருக்கு. ஸோ அப்ப டிஃபரன்சஸ் இருக்கு, டிஃபரன்சஸ் 800. அப்ப இந்த 800 என்னவா இருக்கும், வெஹிக்கிள்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல கம்மியா இருக்கு. இப்போ வெஹிக்கிள்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல நம்ம ஒண்ணு போடுறோம் அப்படின்னா அசட் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அசட் எதனால கம்மியா இருக்கலாம், ஒன்னா டிப்ரிசியேஷனால கம்மியா இருக்கலாம், இல்ல சோல்டுனால கம்மியா இருக்கலாம். அப்ப இது ரெண்டுத்துமே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அப்ப ஏதோ ஒண்ணுதான் நம்ம மிஸ் பண்றோம். என்ன ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா, அசட்டை வித்துருக்கோமா, அசட்டை ப்ராஃபிட்ல வித்தமா லாஸ்ட்ல வித்தமான்றத அவன் சொல்லல. ஆனா அவன் ஒரே ஒண்ணு சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல, நோ நியூ பர்ச்சேசஸ் வர் மேடுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த கொஸ்டின்ல 800 நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, என்னவா ட்ரீட் பண்ணணும்னா
லாஸ் ஆன் சேலா ட்ரீட் பண்ணணும். அப்ப லாஸ் ஆன் சேலா ட்ரீட் பண்ணீங்கன்னா இது எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த பிஎன்எல் அக்கௌண்ட்ல இருக்கிறது தான் இந்த லாஸ் ஆன் சேல் தான் உங்களோட பேலன்சிங் ஃபிகர். இதான் என்ன ஃபிகர்? பேலன்சிங் ஃபிகர் உங்களுக்கு. ஸோ அப்ப இந்த பிஎன்எல் வந்து லாஸ் ஆன் சேலா உங்களுக்கு இருக்கு. ஸோ அப்ப இந்த பிஎன்எல் என்ன பண்ணணும்? மெயின் நம்மளோட ஆன்சர்ல போயிட்டு இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம காமிக்கணும். அப்ப லாஸ் ஆன் சேல் ஆஃப் எனி பர்டிகுலர் அசெட் வந்து நான் கேஷ் ஐட்டம். லாஸ்ட்ல நமக்கு கேஷ் வர போறது இல்லை. ஓகே, சோ அப்ப இந்த சிச்சுவேஷன்ல என்ன எழுதுறீங்க அப்படின்னாக்க வந்து ஆட் லாஸ் ஆன் சேல் ஆஃப் வெஹிக்கிள். ஏன் ஆட் லாஸ் ஆன் சேல் ஆஃப் வெஹிக்கிள் சொல்றோம்? பிகாஸ் வெஹிக்கிள்ஸ் லாஸ் ஆன் சேல் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஏற்கனவே பிஎன்எல் டெபிட் ஆயிருக்கும். ஸோ தட் அந்த ஐட்டம் நம்ம என்ன பண்றோம்? ரிமூவ் பண்றோம். எவ்வளவு ரிமூவ் பண்றோம்? 800 நம்ம ரிமூவ் பண்றோம். அடுத்தது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஓவர் வெஹிக்கிள்ஸ் இஸ் ஓவர். அடுத்தது பார்ட் ஆஃப் லேண்ட் வாஸ் சோல்டு ஃபார் 1,25,000. காஸ்ட் வந்து 1 lakh அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப டிஃபரன்சஸ் எவ்வளவு இருக்கு? டிஃபரன்சஸ் 25,000 இருக்கு. லேண்டுக்கு டிப்ரிசியேஷன் கிடையாது. ஸோ அப்ப டிஃபரன்சஸ் எவ்வளவு இருக்கு? 25,000 இருக்கு. ஸோ அப்ப அந்த 25,000 தான் என்னது? ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் லேண்ட். அப்ப ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் லேண்ட், சேல் ஆஃப் லேண்ட்ன்றது வந்து என்ன ஆக்டிவிட்டி? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. அப்ப அது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்குள்ள வரக்கூடாது. ஸோ அப்ப அந்த ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம என்ன பண்றோம்? ரிமூவ் பண்றோம். ஸோ அப்ப ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் லேண்ட் அது என்ன இருக்கு? 25,000 இருக்கு. அதை ஆட் பண்றோமா லெஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டா லெஸ் பண்றோம். ஏன் லெஸ் பண்றோம்? ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் லேண்ட் பிஎன்எல்ல ஏற்கனவே என்ன இருக்கும்? கிரெடிட் ஆயிருக்கும். ஸோ நம்ம அதை ஆட் பேக் பண்ணக்கூடாது, அதை நம்ம லெஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நெட் ப்ராஃபிட் தப்பான நெட் ப்ராஃபிட்டா இருக்கும். அதை நம்ம இப்ப ரிவர்ஸ் பண்றோம். ஸோ தட் 25,000 நம்ம பிராக்கெட்ல போட்டோம். அடுத்து என்ன கொடுத்தாங்க? பேலன்ஸ் ஆஃப் லேண்ட் வாஸ் ரீவேல்யூட் அண்ட் இட் இஸ் கேபிட்டல் டு டிரான்ஸ்ஃபர் ரிசர்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நம்மளோட கொஸ்டின்ஸ்க்கும் பெருசா சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஏன்னா பர்ச்சேஸோ சேல்ஸோ நடக்கல. ரீவேல்யூவேஷன்ன்றது வந்து நாட் அ கேஷ் ஃப்ளோ ஐட்டம். ரீவேல்யூவேஷன்ல கேஷ் ஃப்ளோஸ் நடக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டாச்சு, வெஹிக்கிள்ஸ் போட்டாச்சு. இன்ட்ரீம் டிவிடெண்ட் 5,000 வாஸ் பேட் டியூரிங் தி இயர். ஏற்கனவே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் எவ்வளவு இருக்கு? 16,000 இருக்கு. ஸோ அப்ப அந்த ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் 16,000 ஏற்கனவே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 8% டிபென்ச்சர்ஸ் were redeemed at par தான் ஆஃப்டர் ஹாஃப் இயர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஆன் 30th September 2022. 30th September 2022ல ஹாஃப் இயர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப ஹாஃப் இயர் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 8% டிபென்ச்சர்ஸ் இருக்குன்றதை முடிவு பண்ணிட்டோம். ஸோ அப்ப இந்த 8% டிபென்ச்சர்ஸ் எவ்வளவு இருக்கு? 3 lakh இருக்கு. அப்ப இந்த 3 lakh இருக்குன்னா 3 lakhக்கு எவ்வளவு பர்சன்ட் கொடுக்கல? 8% தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 8% தான் இருக்கு. இன்டூ 6/12 அப்படின்னு போடணும். போட்டா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பெய்டு எவ்வளோன்றது தெரியும். அப்ப டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பெய்டு எவ்வளோ? 3 × 6/12 × 8% போட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் 12,000 வரும். ஸோ அப்ப அந்த 12,000 தான் என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ். ஸோ அப்ப என்னன்னு எழுதுறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு எழுதுறோம். ஸோ அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் பெய்டு டியூரிங் த இயர். எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் 12,000 பே பண்ணிருக்கீங்க. ஸோ 12,000 என்ன பண்ணிடுறோம்? ஆட் பண்றோம் ரிலேட்டட் டு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டின்றதுனால. அடுத்த விஷயம் என்ன பண்றோம்? நல்லா லிசன் பண்ணீங்கன்னா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த 3 lakh உண்டான ஓப்பனிங் டிபென்ச்சர்ஸ் க்ளோசிங்ல இருக்காது. அப்ப இருக்காதுன்னா இந்த இடத்துல ரிடம்ஷன் நடந்திருக்கு. அவனே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் கொடுத்துட்டான். கொடுக்கலனாலும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கலனாலும் நீங்க தான் என்னென்ன அசியூம் பண்ணணும்? அது ரெடீம் ஆயிருக்கு அப்படின்றத அசியூம் பண்ணணும் அட் பார் வேல்யூ. இந்த கொஸ்டின்ல அவனே கொடுத்துட்டனால 3 lakh டிபென்ச்சர்ஸ் வந்து ரெடீம் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். அடுத்தது லோன் ஃப்ரம் ராணாவிற்கு லோன் ஃப்ரம் மிஸ்டர் ஆண்ட்ரூ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கா வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம போடணும். இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரிசீவ் டியூரிங் த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடணும். ஸோ அப்ப இதுல என்ன பண்றோம்? பார்ட் ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாஸ் சோல்ட் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 8,000. அவனே ப்ராஃபிட் எவ்வளோன்றதே கொடுத்துட்டான். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு? 8,000 இருக்கு. அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்றோம்னா லெஸ் பண்றோம்னு அர்த்தம். ஓகேவா? எலிமினேட், ரிமூவ் இது எல்லாத்துக்குமே ஆட் ஆர் லெஸ் அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படின்றது அர்த்தம். ஓகே, சோ அடுத்தது இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரிசீவ்டு டியூரிங் தி இயர். அவனே ரிசீவ் பண்ணதை கொடுத்துருக்கான். அப்ப ரிசீவ் பண்ணது எதுல போட்டிருப்போம்? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்கு உண்டானதை நம்ம எடுத்துட்டு போய் பிஎன்எல்ல போட்டிருப்போம். அப்ப பிஎன்எல்ல போட்டிருப்போம்னா ஏன்னா பிஎன்எல் இன்டைரக்ட் மெத்தட் ப்ரிப்பேர் பண்றோம். அப்ப இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியை ரிமூவ் பண்ணணும். ஈவன் தான் ஒரு கேஷ் ஐட்டமா இருந்தாலுமே. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்?
interest income received from LTI போட்டுக்கிறேன், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டுக்கிறேன். எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6500 அவங்களே கொடுத்துறாங்க. ஏன்னா இது அவங்க கொஸ்டின்ல ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மட்டும் தான் கேட்கறதுனால அது அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அப்ப இதையும் நம்ம என்ன பண்றோம்? ரிமூவ் பண்றோம். ஸோ அப்ப மொத்தமா நம்ம எத்தனை ஐட்டம்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிருக்கோம்? டோட்டலா 9 ஐட்டம்ஸ். அதுல நம்ம ஆட் ஆர் லெஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்ப இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா அதுதான் உங்களோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். என்ன ப்ராஃபிட்? ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் இது ரொம்ப குரூஷியல். இது முடிச்சாச்சு. அப்ப இதோட ஆன்சர்ஸ் என்ன? டேக் a calculator and give me an answer. From 92,000 remove all these things, take a calculator and give me an answer. Take a calculator and give me an answer. I will give you just 10 to 15 seconds. Just give me a quick answer. Comment down below as well. So I got the answer 85,500. 85,500 is an operating profit before working capital changes. Now we are going for an working capital changes. We know first என்ன தெரியும்? add decrease in CA நான் போட்டுக்கிறேன். நீங்க எக்ஸாம்ஸ்ல ஆர் எழுதணும்னா என்னன்னு எழுதணும்? கரண்ட் அசெட்னு எழுதணும். டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட். அடுத்தது என்ன விஷயம் இருக்கு? add, give some space, add increase in current liability. Increase in current liabilities. Okay. அடுத்த ஸ்டெப்ல என்ன எழுத போறீங்க? less increase in current asset. Only assets related to operating activities, liabilities related to operating activities தான் எடுத்துக்கணும். எல்லா current assets எடுத்துக்கூடாது, எல்லா current liabilities எடுத்துக்கூடாது. The liabilities, the current liabilities which is related only to an operating activity and the current assets only related to the operating activity. இது மட்டும் தான் எடுக்கணும். வேற எந்த விஷயம் related to investing activitiesல வரக்கூடிய current assetயோ இல்ல investing activityல வரக்கூடிய current liabilitiesோ எடுக்கக்கூடாது. அதே மாதிரி financing activitiesம் எடுக்கக்கூடாது. Next, less decrease in current liability. Decrease in current liabilities less பண்ணணும். அடுத்தது நம்ம இப்ப இதோட ஃபார்மட், இதோட ப்ரொசீஜர்ஸ்க்கு போலாம். இப்ப இதுல எதெல்லாம் கரண்ட் அசெட்னு கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் எதுவுமே என்ன கிடையாது? கரண்ட் அசெட் கிடையாது. கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் கரண்ட் அசெட்டாகவே இருந்தாலும் கேஷ் ஃப்ளோல கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் ஒரு டாபிக் வரும். அதுலதான் இதை எடுத்துக்கணுமே தவிர இதுக்கு போய் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் அட்ஜஸ்ட் பண்ண கூடாது. சோ அப்ப இதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்க்குள்ள வராது. அப்ப இது 3 மட்டும் வரும், இது 3 மட்டும் வரும். அப்ப இது 3 மட்டும் செக் பண்றோம். அப்ப இது 3 மட்டும் செக் பண்ணா ஸ்டாக் என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ ஸ்டாக் இன்க்ரீஸ் பை how much? 8,000 ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பில்ஸ் ரிசீவபிளும் ட்ரேட் டெப்ட், ட்ரேட் ரிசீவபிளும் சேர்த்தும் போடலாம். சேர்த்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நெட் ஃபிகராகவும் போடலாம். இல்ல எனக்கு கஷ்டம்லாம் வேணாம்னா இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் ஆகவும் போடலாம். ஓகேவா? சோ நான் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸாகவே போடுறேன். 18,150 14,000ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஓப்பனிங் டு க்ளோசிங் தான் பார்க்கணும். அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்றத நான் ஏற்கனவே கான்செப்ட் கிளாஸ்ல இன்டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்குள்ள என்ன இருக்கு? கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் டெட்டாஸ் இருக்கும், அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இங்க நான் டைரக்டா அப்ரோச் பண்றேன். ஸோ 14,500ல இருந்து 18,150 நீங்க ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்சஸ் கிடைக்குது? பில்ஸ் ரிசீவபிள் 3,650 கிடைக்குது. 3,650 என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்ப இது ரெண்டும் ஒரு காம்போ. அடுத்தது 52,000 46 ஆயிருக்கு. அப்ப என்ன இருக்கு? கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு? 6,000 கம்மியா இருக்கு. அப்ப இது ஒரு தனி. ஸோ அப்ப இதை ஃபர்ஸ்ட் மட்டும் இதை போய் எழுதிடும். இன்க்ரீஸ் இன் ஸ்டாக் இன் ஹேண்ட், இன்க்ரீஸ் இன் பில்ஸ் ரிசீவபிள். அப்ப இன்க்ரீஸ் இன் ஸ்டாக் இன் ஹேண்ட் நீங்க ஃபுல் ஃபார்ம்ல எழுதணும். இன்க்ரீஸ் இன் ஸ்டாக் இன் ஹேண்ட், increase in bills receivable.
இன்க்ரீஸ் இன் ஸ்டாக் இன் ஹேண்ட் எவ்வளவு வருது? 8,000, 3,650. 8,000, 3,650. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்றீங்க. ஓகே, சாரி, ரிமூவ் பண்றீங்க, லெஸ் பண்றீங்க. நெக்ஸ்ட் ட்ரேட் ரிசீவபிள் 6,000 என்ன பண்ணணும்? ஆட் பேக் பண்ணணும். ஸோ டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்டா இருக்கக்கூடிய டிக்ரீஸ் இன் ட்ரேட் ரிசீவபிள்ஸ 6,000 ஆட் பண்றீங்க. இதை ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்றீங்க. ஓகே, எலிமினேட், சப்ராக்ட் பண்றீங்க. அசெட் எல்லாமே முடிஞ்சு, கேஷ் அண்ட் கேஷ் பேலன்சஸ் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது லோன் ஃப்ரம் மிஸ்டர் ஆண்ட்ரூ, அதுவும் கரண்ட் லயபிலிட்டி கிடையாது. பில்ஸ் பேயபிள், ட்ரேட் பேயபிள், இது கரண்ட் லயபிலிட்டி. தென் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், கரண்ட் லயபிலிட்டி. இது மட்டும்தான் கரண்ட் லயபிலிட்டி. பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ட்ரேட் ரிசீவபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் கரண்ட் லயபிலிட்டி கிடையாது சார். கரண்ட் லயபிலிட்டி கிடையாது சார். அப்புறம் இந்த கிரெடிட்டார்ஸ் ஃபார் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் வரேன், அதுக்கு வெயிட் பண்ணுங்க, வரேன். கிரெடிட்டார்ஸ் ஃபார் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் தான் அந்த கொஸ்டின்லேயே ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. அதை தான் நீங்க தப்பு பண்ணுவீங்க. ஸோ அப்ப இது 3 மட்டும்தான் என்ன ஆக்டிவிட்டி? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டடோட கரண்ட் லயபிலிட்டி. ஸோ அப்ப இதுல என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் இன் கரண்ட் லயபிலிட்டி எழுதணும். ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு? டிக்ரீஸ் இன் பில்ஸ் பேயபிள் பை 2,000, இன்க்ரீஸ் இன் ட்ரேட் பேயபிள் பை 4,000, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ்டு பை 1,500. அப்ப இது ரெண்டுத்தையும் 5,500 நம்ம இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எழுதணும். ஸோ அப்போ 5,500 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எழுதணும். அது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, ஒன்று 1,500, இன்னொன்று வந்து 4,000. ஸோ இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இன்க்ரீஸ் இன் ட்ரேட் பேயபிள், இன்க்ரீஸ் இன் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், இதை ஃபுல் ஃபிளெஜ்டா எழுதுறீங்க. எழுதி முடிச்சுட்டு அடுத்தது கரண்ட் லயபிலிட்டியோட டிக்ரீஸ் மட்டும் இருக்கு. ஏதாவது கரண்ட் லயபிலிட்டியோட டிக்ரீஸ் இருக்கு. பில்ஸ் பேயபிள் 2,000 மட்டும் கரண்ட் லயபிலிட்டியோட டிக்ரீஸ் இருக்கு. ஸோ அப்ப டிக்ரீஸ் இன் பில்ஸ் பேயபிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 2,000 ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ நவ் வில் 85,500ல இருந்து 6,000 ஆட் பண்ணி 6,000 பிளஸ் 10,000 11,500 ஆட் பண்ணி ரிமைனிங் இருக்கிறத மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, கால்குலேட்டர்ல போட்டு கால்குலேட்டர்ல ஆட் பண்ணி சொல்லுங்க. கால்குலேட்டர்ல ஆட் பண்ணி சொல்லுங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், யூ காட் த ஆன்சர். ஹவு மச் யூ காட் த ஆன்சர்? 83,350 இஸ் an ஆன்சர். இதை என்னன்னு எழுதணும்? இப்பதான் என்ன வேர்டே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ரொம்ப குரூஷியலான வேர்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். கேஷ் ஃப்ளோ பிஃபோர் டாக்ஸஸ் அண்ட் EOI. வாட் இஸ் EOI? எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். இந்த கொஸ்டின்ல எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் லைக் இன்சூரன்ஸ் கமிஷன் அதெல்லாம் எதுவும் இல்லை. இன்சூரன்ஸ் கிளைம் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அப்ப டாக்ஸஸ் இருக்கா? டாக்ஸஸ் இருக்கு. ஆனா டாக்ஸ் எப்பயுமே இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஒரு இம்பார்ட்டன்டான டிப் தரேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இந்த இடத்துல டாக்ஸஸ் பெய்ட மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? இதை மட்டும் ரிமூவ் பண்ணணும். டாக்ஸஸ் பெய்ட ரிமூவ் பண்ணணும். அப்ப டாக்ஸஸ் பெய்டுக்கு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? இந்த ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்ப இந்த ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு we will opening a second working note number 2. அப்ப இந்த ஒர்க்கிங் நோட் நம்பர் 2ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனை வச்சு பார்க்க போறோம். அப்போ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி கிரெடிட் டெபிட் போட்டுடுறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 11,000. எப்பயுமே லயபிலிட்டியோட ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு வரணும்? கிரெடிட் சைடு வரணும். பை பேலன்ஸ் பிராட் டவுன் 11,000 போட்டுடுறீங்க. அடுத்த விஷயமா க்ளோசிங் பேலன்ஸ் 18,000 கொடுத்துருக்காங்க. அப்ப க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு போடுறீங்க? 2 பேலன்ஸ் கேரி டவுன் 18,000 போட்டாச்சு. அப்புறம் ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் மேட் டியூரிங் தி இயர் 16,000. அப்ப இதுக்கான ஜர்னல் என்ட்ரி என்ன?
திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ப்ரொவிஷன் மேட் பண்றீங்க, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் மேட் பண்றீங்க அப்படின்னா இதோட ஜேர்னல் என்ட்ரி என்னவா இருக்கும் அப்படின்னா P&L to PFTன்னு இருக்கும். P&L to PFTன்னு இருக்கும். ஸோ அப்போ PFT லெட்ஜர்ல பை P&L அக்கௌண்ட் அப்படின்னு எழுதி 16,000 எழுதுறீங்க. பிராக்கெட்ல என்ன எழுதுறீங்க? ப்ரொவிஷன்ஸ் மேட் அப்படின்னு எழுதுறீங்க. எழுதி முடிச்சாச்சு. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும், வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஸோ டோட்டல் ஆட் பண்ணா 27,000, அப்புறம் இதை ஆட் பண்ணா 27,000. இந்த 27,000ல 8,000 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது 9,000. இந்த 9,000 என்னன்னு எழுதுறோம்? டு பேங்க் அக்கௌண்ட் எழுதுறோம். ஏன் பேங்க் அக்கௌண்ட் எழுதுறோம்? இதுதான் டாக்ஸஸ் பெய்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எப்பயுமே ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன்ன்றது எஸ்டிமேஷன் பேசிஸ்ல நம்மளா கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் ஆஸ் பர் அக்கௌண்டிங் ப்ராஃபிட்டுக்காக. ஓகேவா? ஸோ அப்போ இது 9,000 இருக்கு. ஸோ அப்போ இந்த 9,000 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா லெஸ் பண்றோம். எங்க லெஸ் பண்றோம்? நம்மளோட ஒரிஜினல் ஃபார்மேட்ல இருந்து லெஸ் பண்றோம். லெஸ் டாக்ஸ் பெய்டு எவ்வளவு இருக்கு? 9,000 இருக்கு. அப்ப இந்த 9,000 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டின்ல ஸ்பெசிபிக்கா பார்க்கும்போது நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா இஓஐ கிடையாது. அப்ப இஓஐ கிடையாதுன்றப்ப நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்? இந்த ஆன்சரை என்னன்னு ரைட் பண்ணலாம்? 74,350 அப்படின்றதே ரைட் பண்ணலாம். இதோட மைனஸ் பண்ணலாம். ஸோ அப்ப இந்த 74,350 நான் அவுட்ரு காலம்ல போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம்ன்ற வேர்டு யூஸ் பண்றேன். ஏன்னா பாசிட்டிவ்ல இருக்கனால ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு யூஸ் பண்ணி ஏன்னு பிராக்கெட்ல போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த ஆன்சர் நான் இந்த இடத்துல எழுதிடுறேன். அவ்வளவுதான். இது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சு. இதுதான் இதோட ஆன்சர். இதுக்கு தான் 10 மார்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு 36 மினிட்ஸ் கரெக்டா 37 மினிட்ஸ் கிட்ட எனக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு டைம் எடுத்திருக்கு, உங்களுக்கு இன்டெப்தா புரிய வைக்கிறதுக்கு, டு ரீசனபிள் எக்ஸ்டென்ட் வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி நம்ம ஆட் பண்ணோம்ல, அதை பத்தி பார்க்கலாம். ஸோ அப்ப இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி நம்ம என்னத்தை ஆட் பண்ணோம்? அப்ப நம்ம ஹெட்டிங் கொடுக்கணும். அப்ப ஹெட்டிங்கோட டைரக்டா நம்ம இதுக்கு போகலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கிறோம். அப்ப கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கும் போது எந்த சைடை பார்க்கவே கூடாது? லயபிலிட்டி சைடை பார்க்க கூடாது. எந்த சைடை மட்டும் பார்த்தா போதும்? அசட் சைடை மட்டும் பார்த்தா போதும். எல்லா டைப் ஆஃப் இன்டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் அசட்ஸையும் பார்க்கணும். ஸோ அப்ப இது டேஞ்சபிள் அசட், இது இன்டான்ஜிபிள் அசட், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஓகேவா? குட்வில் ஏற்கனவே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி ஆகவே இருந்தாலும் அது வராது. குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் என்ன பண்ணா வராது? குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் வராது. அடுத்தது ஏன்னா குட்வில்ல விற்க முடியாது, சேல் ஆஃப் குட்வில் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் லேண்ட் இருக்கு. ஓகே, கவனிச்சு லேண்ட் எவ்வளவுக்கு விற்கிறோம்னு கொடுத்துருக்காங்க. லேண்ட் வாஸ் சோல்டு ஃபார் 1,25,000 கொடுத்துருக்கான். ஸோ அப்ப அவனே லேண்ட் எவ்வளவு விற்கிறேன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல சின்னதா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது எழுதி ஸ்டார்ட் பண்றோம். ஹெட்டிங் போட்டு அண்டர்லைன் பண்ண தேவையில்ல. அடுத்து என்ன பண்ணணும்? இது என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சேல் ஆஃப் லேண்ட் ஹவு மச்? 1,25,000க்கு லேண்டை சேல் பண்ணியிருக்கோம். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்னிச்சருக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பாக்குறோம். ஃபர்னிச்சருக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னா டிப்ரிசியேஷன் இருக்கு. டிப்ரிசியேஷன் தான் நம்ம ஏற்கனவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெஹிக்கிள்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட லெட்ஜர்ஸ்ல என்ன பண்ணோம்? வெஹிக்கிள்ஸை சோல்ட் பண்ண 3,000 கண்டுபிடிச்சோம். ஸோ அப்ப என்ன பண்றோம்? திருப்பி இதே இடத்துல சேல் ஆஃப் வெஹிக்கிள், சேல் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எனி இன்ஃப்ளோஸை ஆட் பண்றோம். எவ்வளவு பண்றோம்? 3,000 ஆட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்ற இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்றோம். லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சோல்ட் அட் ப்ராஃபிட் ஆஃப் 8,000. அப்ப ப்ராஃபிட்டோட சேர்த்து 8,000க்கு வித்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ப்ராஃபிட்டோட சேர்த்து எவ்வளவுக்கு வித்திருக்கேன்னு சொல்றாங்க? 8,000க்கு வித்திருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப ப்ராஃபிட்டோட சேர்த்து 8,000க்கு வித்திருந்தா என்னோட லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் 1,10,000 இருக்குல்ல, அது எவ்வளவா மாறி இருக்கு? 60,000 மாறி இருக்கு. அப்ப 60,000 மாறி இருக்குன்னா எவ்வளவு கம்மியா இருக்கு? 50,000 கம்மியா இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம எதுல ரெக்கார்ட் பண்ணுவோம்? எல்லா அசட்ஸுமே காஸ்ட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்ப நம்ம காஸ்ட்ல ரெக்கார்ட் பண்றோம்னா அப்ப காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் தான் இஸ் a selling price. அப்ப 50,000 is a cost, 8,000 is a profit. So total 58,000 is a
சேல் ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்ப இந்த இடத்துல சேல் ஆஃப் எல்டிஐ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு? இந்த 58,000 இருக்கு. இந்த 58,000 எப்படி வந்துச்சு அதையும் இங்க சொல்றேன். 1,10,000ல இருந்து -60,000 பண்ணா உங்களுக்கு 50,000 கிடைக்கும். அதுல 8,000 ஆட் பண்ணீங்கன்னா 58,000 கிடைக்கும். புரியுதா? 58,000 கிடைக்கும். இது சேல் ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு நம்ம ஒண்ணு போட்டிருந்தோம். அதை அங்க என்ன பண்ணோம்? எலிமினேட் பண்ணோம். நம்ம இப்ப இதை கரெக்டா இங்க என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஃப்ரம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருந்தோம்? கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 6,500 கொடுத்திருந்தாங்க. சோ 6,500 போட்டுறீங்க. சோ அப்ப இது எல்லாமே முடிச்சாச்சு. அப்புறம் வேற ஏதாவது பர்ச்சேசஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறோம். அப்ப பர்ச்சேசஸ்ல கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ இந்த இடத்துல நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா நம்ம டைரக்டா எதுக்கு போறோம்? லேண்டுக்கு போறோம். லேண்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, பர்னிச்சர் நல்லா லிசன் பண்ணி பாருங்க. பர்னிச்சர் 44,000 இருந்தது, 48,000 மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 48,000 மாறி இருக்குன்னா அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். சோ அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 4,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்ப 4,000 தான் பர்னிச்சர் அண்ட் பிக்சர்ஸ் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சாரி, 44ல இருந்து 48 மாறி இருக்கு. கரெக்ட், 4,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். சி, எப்பெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் வருதோ அப்பெல்லாம் அதோட லெட்ஜர்ஸ் நீங்க ஓபன் பண்ணி பாக்குறது பெட்டர். ஓகே, சி இங்க நான் ரஃபா பர்னிச்சர் லெட்ஜர் ஓபன் பண்றேன். பர்னிச்சரோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? கொஸ்டின்ல பர்னிச்சரோட ஓப்பனிங் 44, க்ளோசிங் 48 இருக்கு. அப்போ ஓப்பனிங் 44, க்ளோசிங் 48 இருக்குல்ல. அப்போ ஓப்பனிங் 44, க்ளோசிங் 48 இருக்கு. அப்ப இதோட டிப்ரிசியேஷன் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 5,000 கொடுத்துருக்கான். ஸோ அப்ப இதெல்லாம் போட்டீங்கன்னா 53,000 உங்களுக்கு வரும். ஸோ அப்ப இந்த 53,000ல இருந்து ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 9,000 இருக்கு. அப்ப பர்னிச்சர் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல ஒரு விஷயத்த போறோம்னா அப்ப அசட் ஏறி இருக்குன்னு அர்த்தம். அசட் எதனால ஏறும்? ஒன்னா ரீவேல்யூவேஷன் பண்ணா ஏறும், இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணா ஏறும். ஸோ அப்ப இந்த இடத்துல என்னென்ன அசம்ஷன் எடுக்கிறோம்? பேசிக் ஜெனரல் திங், பர்ச்சேஸ் ஆஃப் பர்னிச்சர்ன்றது இந்த இடத்துல ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்டா, இன்டைரக்ட் அட்ஜஸ்ட்மெண்டா இருக்கு. ஸோ அப்ப இதே தான் எடுத்துட்டு போய் நம்ம ஆன்சர்ல எழுதுறோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல எழுதுறேன். கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லெஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர். அப்ப பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் எவ்வளவு இருக்கு? 9,000 எடுத்தோம். அதை நெகட்டிவ்ல போடணும், ஏன்னா கேஷ் அவுட் ஃப்ளோல இருக்கு. ஓகேவா, இது முடிச்சாச்சு. அடுத்தது கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அடுத்த அசெட் பாத்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆபீஸ் எக்யூப்மெண்ட் பாருங்களேன், லிசன் நல்லா பாருங்களேன். ஓப்பனிங்ல எதுவுமே இல்ல. க்ளோசிங்ல ஆனா எவ்வளவு இருக்கு? 21,000 இருக்கு. க்ளோசிங்ல எவ்வளவு இருக்கு? 21,000 இருக்கு. அப்ப பர்னிச்சர் ஆபீஸ் எக்யூப்மெண்ட் எதுல ரெக்கார்ட் பண்ணுவோம்? அட் காஸ்ட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்ப எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்? 21,000 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்ப நம்ம 21,000 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னா, 21,000 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னா பர்ச்சேஸ் ஆஃப் ஆபீஸ் எக்யூப்மெண்ட்னு எழுதணும். அப்ப பர்ச்சேஸ் ஆஃப் ஆபீஸ் எக்யூப்மெண்ட்னு எழுதுனா நமக்கு எவ்வளவு வரும்? 21,000 வரும். 21,000 பிராக்கெட்ல போட்டு நெகட்டிவ்ல போட்டு லெஸ்ன்னு போட்டு இப்படி போட்டீங்கன்னா தப்பு வாங்குவீங்க. இது தப்பு. ஏன் சார் தப்பு அப்படின்னா, இந்த ஆபீஸ் எக்யூப்மெண்ட் உங்களோட லயபிலிட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் ஃபார் ஆபீஸ் எக்யூப்மெண்டா இருக்கு. அப்ப கிரெடிட்டார்ஸ் ஃபார் ஆபீஸ் எக்யூப்மெண்டா இருக்குன்னா கிரெடிட்டார்ஸ்ல எவ்வளவு இருக்கு? 10,500 கிரெடிட்டார்ஸ் ஃபார் ஆபீஸ் எக்யூப்மெண்ட்ல இருக்கு. அப்ப அந்த 10,500 கிரெடிட்டார்ஸ் ஃபார் ஆபீஸ் எக்யூப்மெண்ட்ல இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பர்னிச்சர் வாங்குறீங்க, பர்னிச்சரை கேஷ் கொடுத்து வாங்கல, 21,000 இருக்கு. இந்த 21,000ல கிரெடிட்ல வாங்குறீங்கன்னு அசம்ஷன் பண்ணிக்கோங்க. கிரெடிட்ல வாங்குறீங்கன்னு எடுத்துக்கலாம் நம்ம அசம்ஷன். கிரெடிட்ல வாங்கிட்டு 10,500க்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுறீங்க. அப்ப இந்த இடத்துல என்ன நடந்தது? கேஷ் அவுட் ஃப்ளோ நடந்துருது. ஓகேவா? அதே 10,500 நான் இன்னும் டிலேடா தரேன் அப்படின்னு சொல்லி உங்களோட வெண்டார் இருக்கார்ல, பர்னிச்சர் கொடுத்த சப்ளையர், பர்னிச்சர் கொடுத்த கிரெடிட்டார் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டுறீங்க. ஸோ அப்ப இந்த 10,500 உங்களோட கிரெடிட்டார்ஸ் ஆஃப் ஆபீஸ் எக்யூப்மெண்டாவே இருக்கும்.
கிரெடிட்டாஸ் சார் நான் கிரெடிட்டாஸ் பாத்துட்டேன் சார், அதனால இந்த கிரெடிட்டாஸ் நான் தூக்கிட்டு போய் கிரெடிட்டார் நான் தூக்கிட்டு போய் நான் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் காமிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டா தப்பு. ஏன்னா அது கிரெடிட்டாஸ் இஸ் நாட் ஃபார் குட்ஸ், கிரெடிட்டாஸ் இஸ் ஃபார் த இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, கிரெடிட்டாஸ் இஸ் ஃபார் த tangible asset. If it is a creditors for a tangible asset, it should come under investing activity கீழே வரணும். அப்ப இந்த 10,500 தான் எடுக்கணுமே தவிர என்ன எடுக்க கூடாது, 21,000 எடுக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், 21,000 மைனஸ் 10,500 அப்படின்னு போட்டு எதை மட்டும் எடுக்கணும், 10,500 மட்டும் எடுக்கணும். இதுதான் இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இதே கொஸ்டின் திடீர்னு உங்களுக்கு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி கேட்டா என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, புரிஞ்சா? சோ இந்த 6 ஐட்டம்ஸை நீங்க எடுத்துக்கிறீங்க, இந்த 6 ஐட்டம்ஸ் தான் உங்களோட என்டையர் திங்ல வரும். சோ இப்போ இது எல்லாத்தோட ஆன்சர்ஸும் நமக்கு தேவை. கால்குலேட் பண்ணலாமா? இது எல்லாத்தோட ஆன்சர்ஸையும் கால்குலேட்டர் எடுங்க, கால்குலேட்டர் எடுத்து 1 by 1 கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. Those are watching through YouTube also, you can also say 1,25,000 plus 58,000 plus 3,000 plus 6,500 minus 9,000 minus 10,500. இந்த இடத்துல பிராக்கெட்ஸ்ல போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆன்சர் வருது, 1,73,000 வருது. ஸோ அப்ப இந்த 1,73,000 இங்க எழுதிட்டு இந்த இடத்துல என்ன எழுதுறீங்க, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு எழுதுறீங்க. அப்ப கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளவு இருக்கு, பி 1,73,000 இருக்கு. ஸோ அப்ப இதை எழுதிட்டு அடுத்தது என்ன போறோம் அப்படின்னா, அடுத்து என்ன ஹெட்டிங் போறோம், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்கு போறோம். அப்ப கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில சார், அப்ப கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிஸ் வரும்போது நான் எதை செக் பண்ணணும் அப்படின்னா, டைரக்டா லைபிலிட்டி சைட் போயிடணும். லைபிலிட்டி சைட்ல எதெல்லாம் இருக்கு, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்கு. சி 5 lakh இருந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 5 lakh இருந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளவா மாறி இருக்கு, 6,80,000 மாறி இருக்கு. அப்ப இதுக்குமான டிஃபரன்சஸ் எவ்வளவு, 1,80,000. அப்ப 1,80,000 என்ன நடந்திருக்கு, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் நடந்திருக்கு. அப்ப இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு ரெக்கார்ட் பண்ணணும், ஆட் issue of shares or proceeds from issue of shares எழுதலாம். அது இன்னும் சூப்பரா இருக்கும், அது வேர்ட்ஸ்லாம் நல்லா இருக்கும். proceeds from issue of shares அப்படின்னு எழுதலாம். அப்போ proceeds from issue of shares எவ்வளவு இருக்கு, 1,80,000 ஏறி இருக்கு. ஸோ அப்போ 1,80,000 எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணிருக்கோம், ஜெனரல் ரிசர்வ். அப்ப இந்த ஜெனரல் ரிசர்வ் இதை ஏற்கனவே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்ப இதை விட்டுறலாம். அடுத்து என்ன இருக்கு, P&L இருக்கு, இதையும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, விட்டுறலாம். கேபிட்டல் ரிசர்வ் இருக்கு. கேபிட்டல் ரிசர்வ்ன்றது அதுக்குள்ள இருக்கிறது எல்லா காசுமே அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட், அதுக்குள்ள கேஷே இருக்காது பேசிக்கா. ஸோ அப்ப அதை விட்டுறலாம். அடுத்தது டிபெஞ்சர்ஸ் வாங்க. டிபெஞ்சர்ஸ் என்ன இருக்கு, 3 lakh இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு என்ன இருக்கு, ரிடம்ஷன் ஆயிருக்கு. அப்ப ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஸோ ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். அப்ப ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னா திரும்ப பெறுதல் அப்படின்னு அர்த்தம். ரிடம்ஷனா திரும்ப பெறுதல் அர்த்தம். அப்ப நம்ம காசு கொடுத்திருப்போம். அப்ப நம்ம எவ்வளவு காசு கொடுத்திருப்போம், 3 lakh காசு கொடுத்திருப்போம். அட் பாருன்னு அவனே கொடுத்துட்டான். எங்க சார் அட் பாருன்னு கொடுத்திருக்கான், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல அட் பாருன்னு கொடுத்திருக்கான். அதனால நம்மளும் அட் பாருன்றதுனால அதை யூஸ் பண்றோம். அடுத்த கொஸ்டின், சார் டிபெஞ்சர்ஸ் போட்டாது சார், போட்டோம். லோன் ஃப்ரம் ஆண்ட்ரூ, இங்க 15,000 ஓப்பனிங்ல இருந்திருக்கு, க்ளோசிங்ல இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவன் லோனை செட்டில் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்ப அவன் லோனை செட்டில் பண்ணிருக்கணும். இந்த இடத்துல ரிடம்ஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப என்னன்ற டேர்ம் சார் யூஸ் பண்ணலாம், ரீபேமெண்ட்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணலாம். சோ அப்ப என்ன பண்றோம், ரீபேமெண்ட் ஆஃப் லோன் ஃப்ரம் மிஸ்டர் ஆண்ட்ரூ. அப்ப எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 15,000 கொடுத்துருக்காங்க. அப்ப 15,000 நெகட்டிவ்ல போடுறோம். ஏன், கேஷ் அவுட் ஃப்ளோ ரீபேமெண்ட் நடந்திருக்கு, முடிஞ்சு. சார் இப்ப எதுல சார் என்ன சார் நம்ம விட்டோம், லோன் ஃப்ரம் ஆண்ட்ரூ முடிச்சோம், இது ரெண்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் சார். கிரெடிட்டர்ஸ் ஃபார் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் வராது சார். ஏன் சார் வராது, கிரெடிட்டர்ஸ் ஃபார் எக்யூப்மெண்ட் கிரெடிட்டர்ஸாவே இருக்கு சார், லயபிளாவே இருக்கு. கேஷ் இன்னும் பேபிள் பண்ணல, கேஷ் ஃபியூச்சர்ல தான் பே பண்ண போறோம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ன்றது கரண்ட் இயருக்கு எவ்வளவு பே பண்ணிருக்கோன்றத பாக்குறது தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். எவ்வளவு கேஷ் ஆக்சுவலா அவுட் ஃப்ளோ போயிருக்கு, எவ்வளவு நம்மளோட எபிலிட்டி இருக்கு, ஆர்கனைசேஷனோட என்டர்பிரைஸோட எபிலிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்றதுக்கு தான். சோ இந்த இடத்துல வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா, இன்ட்ரீம் டிவிடெண்ட் பே பண்ணிருக்கோம். ஆக்சுவலி என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஆட் பண்ணோம்.
ஆட் பண்ணி ஆக்சுவல் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சோம். இப்போ இது எந்த ஆக்டிவிட்டிக்கு போகணும்? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்கு போகணும். ஸோ அப்ப அங்க ஆக்சுவலா போய் அங்க நான் லெஸ் பண்ணிடுவேன். என்ன லெஸ் பண்ணுவேன்? லெஸ் இன்ட்ரீம் டிவிடெண்ட் பெய்டு அப்படின்னு லெஸ் பண்ணிடுவேன். நம்ம பே பண்ணக்கூடிய இன்ட்ரீம் டிவிடெண்ட். ஸோ அப்போ இந்த இன்ட்ரீம் டிவிடெண்ட் பே பண்ணது என்னோட ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியோட கேஷ் அவுட் ஃப்ளோ 5000 நெகட்டிவ்ல போட்டுருவேன். ஸோ வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கேனா அப்படின்னு பார்த்தோன்னா டிபெஞ்சருக்கு இங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதா கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம்? நான் கேஷ் ஐட்டமா நெட் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிரைவ் பண்ணும்போது அதை நம்ம ஆட் பேக் பண்ணி அங்க ரிமூவ் பண்ணிட்டோம். இப்ப நம்ம அதை ஆக்சுவலா இங்க என்ன பண்றோம்? லெஸ் பண்றோம். என்னன்னு எழுதுறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் அப்படின்றது எழுதி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் பெய்டுன்னு எழுதலாம். ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் பெய்டு ஆர் ரிசீவ்ட் அப்படின்னு எழுதி 12000 நெகட்டிவ்ல போட்டுறோம். இது எப்படி கம்ப்ளீட் பண்ணோன்றது முன்னாடி நம்ம ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதோட ஆன்சர்ஸ் எடுத்துப்போம். ஸோ இப்போ இதோட ஆன்சர்ஸ் என்ன பண்றோம்? கால்குலேட் எடுங்க. 1,80,000 மைனஸ் 3 lakh மைனஸ் 15,000. மொத்தமா நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இதோட மைனஸ் பண்ணுங்க. பாசிட்டிவோட 3 lakh பிளஸ் 15,000 பிளஸ் 17,000 12 பிளஸ் 5 17 3,32,000. அதுல இருந்து 1,80,000 மைனஸ் ஆச்சு அப்படின்னா யூ வில் கெட் 1,52,000. ஸோ அப்ப இந்த 1,52,000 என்னது? நெகட்டிவ்ல 1,52,000 என்னது? கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டின்றதை எழுதுறீங்க. அப்ப கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டின்னு எழுதுனதுக்கு அப்புறமா மொத்தமா இதே ஸ்டெப்ல இந்த இடத்துல எழுதுறேன். நெட் இன் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்ற ஸ்பேஸ் விட்டு எழுதணும். ஏன் சார் நெட்டுக்கு பக்கத்துல டேஷ் ஸ்பேஸ் விட்டுருக்கீங்க? அது இன்க்ரீஸா டிக்ரீஸா நமக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அப்ப இங்க A பிளஸ் B பிளஸ் C அப்படின்னு போட்டு இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்றோம். 2 பாசிட்டிவ் இருக்கு. அப்ப 2 பாசிட்டிவ் எவ்வளவு இருக்கு? 74,350 பிளஸ் 1,73,000 மைனஸ் 1,52,000 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா 95,350 கிடைக்கும். அப்ப இதுதான் டோட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாசிட்டிவ் நம்பர். அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாசிட்டிவ் நம்பர்னா அப்ப இந்த இடத்துல என்னென்ன எழுதணும்? நெட் இன்க்ரீசிங் கேஷ் இன் கேஷ் ஈக்குவலன்ஸ் எழுதணும். அப்ப நெட் இன்க்ரீசிங் கேஷ் இன் கேஷ் ஈக்குவலன்ஸ் எழுதிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எழுதக்கூடாது. ஓப்பனிங் ஈவன் தான் அவங்க கேஷே கொடுத்திருந்தாலும் ஓப்பனிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்ன்ற டேர்ம் தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப அதை எழுதணும். அப்ப ஓப்பனிங் எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்துல ஓப்பனிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 34,500 இருக்கு. அப்ப இந்த 34,500 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா கால்குலேட்டர் எடுத்து 95,350 பிளஸ் 34,550 34,500 ஆட் பண்ணீங்கன்னா 1,29,850 கிடைக்கும். இதுதான் உங்களோட க்ளோசிங்ல இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். கரெக்டா இருக்கு. அப்ப நம்ம போட்ட கொஸ்டின் நம்ம வந்த ஆன்சர் இது எல்லாமே கரெக்ட். அப்ப இந்த இடத்துல என்னென்ன எழுதிடணும்? க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் எழுதி முடிச்சு க்ளோஸ் பண்ணீங்கன்னா you will get 14 marks out of 14 marks. So with this almost 54 minutes, after 54 minutes of in-depth explanation, this 14 mark question explanation comes to your end. But examல இது எத்தனை மினிட்ஸ் குள்ள போடணும்? ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு 1 மார்க்குக்கு 1.8 மினிட்ஸ் நம்ம மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 14 into 1.8 அப்படின்னு போட்டீங்கன்னா 25 மினிட்ஸ்க்குள்ள இந்த கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணணும். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு 50 மினிட்ஸ் ஆயிருக்கு. இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வெறுமே 20 to 25 மினிட்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் முடிக்க பாருங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. இந்த லாஸ்ட் Jan 2025 எக்ஸாமினேஷன்ல கூட 15 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. 8 மார்க்ஸ் கேஸ் பேஸ்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், 7 மார்க்ஸ்க்கு இண்டிவிஜுவல் கொஸ்டினும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியும் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதோட அசைன்மெண்ட் ப்ராப்ளம் 1 ஓவர். இட் மே டேக் லாங் டைம், பட் இட் இஸ் உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தா இருக்கும் இந்த கிளாஸஸ் லிசன் பண்றது மூலியமா. I hope you enjoyed it. If you have more enjoyed it and you learned very new, just comment below. Have a great day, guys. Have a great day.